தமிழக மக்களை அந்த அம்மையார் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னது. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. எனக்கு எதிராக யார் பேசினாலும் நீங்கள் ரசிப்பீங்க, எம்ஜிஆர் ஆதரித்து யார் பேசினாலும் நீங்கள் அதை பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் அவரை அனுப்பிடுறாங்க. அதனால் பெரிய ஒரு அலை அடிக்கிறது. அந்த அலையில் அந்த அம்மையாரே 8000 வாக்குகளில் பர்கூர் தொகுதியில் ஒரு பெரிய அளவில் தெரியாத ஒரு திமுக வேட்பாளர்கிட்ட தோற்று போயிடுறாங்க. 96லிருந்து 2001 வரைக்கும் நடந்த இந்த திமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சராக உயர்கிறார். அவர் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நான் கேள்விப்படுறேன். தலித் அரசியலுக்கு பிள்ளையார் சுழி போட்டது அவர், திருமாவளவன் மட்டுமல்ல. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த காணொலியில் நாம் தொடர்ந்து 1952 நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் சுவாரஸ்யமான பகுதிகள், இன்றைய இளம் தலைமுறைகளை தெரிந்து கொள்வதற்கான பல விஷயங்களை நாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்களும் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்குன்னு தனி பிளேலிஸ்ட்டும் இப்போ போட்டாச்சு, நீங்கள் தொடர்ந்து அதை பாருங்கள். இன்று நாம் 1996 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் சூழல் குறித்து, கள நிலவரங்களை குறித்து நம்மிடையே வழங்குவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், நிறைய கமெண்ட்ஸ் இன்றைய வரைக்குமே உங்களுடைய சொல்லியிருக்கிற தகவல்கள் குறித்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு சார். அதை நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். நிறைய, அதாவது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 1996 அநேகமாக நமக்கு சட்டமன்றமும் பாராளுமன்றமும் சேர்ந்து நடந்த ஒரு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கால சூழல் எப்படி கணிக்கிறது? ஏன்னா பல்வேறு திருப்பங்கள் அதில் ஒரு முறை ஒரு ஐஏஎஸ் தேர்வில் ஒரு கேள்வி 96 எலெக்ஷனுக்கு ரஜினிகாந்த் எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டதாக நான் கேள்விப்படுறேன் சார். அந்த அளவிற்கு அது இருந்ததா? அந்த சூழல் எப்படி இருந்தது? இல்லை, ரஜினிகாந்த் முதல்ல செப்டம்பர் 27, 1995 அப்படி சொல்கிறாரு, தமிழக மக்களை ஜெயலலிதா திரும்பி வந்தால் தமிழக மக்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அது 3வது பக்கத்தில் தான் முரசொலியே போடுறாங்க. அது முதல் பக்க செய்தியாக வரலை. ஆனால் நான் என்னுடைய கல்லூரி காலங்கள் சார், ஊர் முழுவதும் பின்னால் அதை போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க. பின்னாடி அப்போ தெரியாது இல்லையா? அப்போ தெரியாது. 95 நமக்கு 96 இது செப்டம்பரில் நடக்குது. செப்டம்பர் இறுதியில் உங்களுக்கு அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அளவில் தான் தேர்தல் நடக்குது. கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு பிறகு அதனுடைய தாக்கம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இன்னொரு செய்தியும் சொல்ல மறந்துட்டேன். 91லேருந்து 96 கும்பமேளா நடக்குது. அந்த கும்பமேளாவில் ஒரு பெரிய விபத்து நடந்து பல பேர் தவறிடுறாங்க. அதுக்கு அந்த ஜெயலலிதா அம்மையாரும் அவருடைய உடன்பிறவா சகோதரியும் போய் அங்கே குடமுழுக்கு நீராடினது அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட். ஆமாம், அது நடந்துச்சு. நான் அந்த திருமணத்தை பற்றி சொன்னேன். மற்ற இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு மேலே ஆசிட் ஊற்றுனது சொன்னேன். சந்திரலேகா, சண்முக சுந்தரம் வழக்கறிஞர் அவர் மேலே நடந்த தாக்குதல் சொன்னேன். KM விஜயன் மேலே நடந்த தாக்குதல் நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் நடந்துச்சு. பொதுவாக அது ஒரு சரியான அரசாக இல்லை. அதில் பல பேருக்கு அதிருப்தி இருந்துச்சு. முதன்முறையாக காங்கிரஸோட திமுக திருப்பி உறவு, ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு 91க்கு பிறகு முதன்முறையாக காங்கிரஸோட உறவு கொள்ள திமுகவும் விரும்புது. அதை வெளிப்படையாகவே சொல்லுது. ஆனால் காங்கிரஸ்லேருந்து போதுமான அளவு அதற்கு ஒரு ஈர்ப்பு வரலை. இதுக்கிடையில் காங்கிரஸ்லேருந்து வாழப்பாடி ராமமூர்த்தி, ஒரு பெரிய ஆளுமை, அவர் வெளியே வந்துடுறாரு. இந்த அம்மையாருடைய ஆட்சியின் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. செப்டம்பரில் ஒரு பாஷா திரைப்படத்தினுடைய வெற்றி விழா நடக்குது. அந்த வெற்றி விழா கூட்டத்தில் கடைசியாக அதனுடைய கதாநாயகர் ரஜினிகாந்த் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி அதனுடைய தயாரிப்பாளரும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் தான் அதனுடைய தயாரிப்பாளர். சத்யா மூவிஸ் உடைய தயாரிப்பு. கடைசியாக ரஜினிகாந்த் பேசுகிறார். பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு? குண்டு கலாச்சாரம். அதுக்கு முன்னாடி பம்பாய் திரைப்படம் வருது. அதில் மணிரத்ன வீட்டில் ஒரு குண்டு வைக்கிறாங்க. வேறு சில இடங்கள்லையும் நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். அதனால் இதை நீங்கள் உங்களுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறையா
கட்டுப்பாடு தரணும், நீங்கள் நிறைய அதிகாரம் தரணும், வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதை கேட்டுக்கிட்டு ஆரம்பீரப்பன் அமைதியாக இருந்தார். ஏன்னா அவர் தான் கடைசியாக பேசுகிறாரு, அதுக்கு மேலே போய் பேச முடியாது. அடுத்த நாள் அங்கேருந்து தொலைபேசியில் அவரை கூப்பிடுறாங்க. அவரை நேரம் சந்திக்காதே இன்டர்காம்லேயே வந்துட்டு அவர் பேசுனதை நீங்கள் ரொம்ப ரசிச்சிங்க, இதெல்லாம் ஆரம்பீரப்பனே பதிவு பண்ணியிருக்கார், ரசிச்சிங்க. இல்லைங்கம்மா, அவர் கடைசியாக பேசினார், என்னால் திருப்பி போய் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நான் போய் பதில் சொல்ல. இல்லை, எனக்கு எதிராக யார் பேசினாலும் நீங்கள் ரசிப்பீங்க, எம்ஜிஆர் ஆதரித்து யார் பேசினாலும் நீங்கள் அதை பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் அவரை அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் அமைச்சரவையிலிருந்து அடுத்த நாள் அவரை நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு பிறகு கட்சியிலிருந்தும் நீக்கிடுறாங்க. செப்டம்பர் 17 என்னமோ. செப்டம்பர் 18 அன்னைக்கு ரஜினி ஒரு அறிக்கை தராரு, மன்னிப்பு கேட்டு, என்னால் தான் இந்த துன்பமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆரம்பீரப்பனுக்கிட்டேயும் அவருடைய ஆதரவாளர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள், அவங்கக்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை செப்டம்பர் 18. செப்டம்பர் 27 தான் அவர் சொன்ன பின்னாடி மிக புகழ்பெற்ற தமிழக மக்களை அந்த அம்மையார் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னது. இவ்வளோ ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க, வாழ்க்கையில மாற மாட்டாங்க. அது பெரிய அளவில் அது அந்த நேரத்தில் வெளியே வராதது. அதுக்கு பிறகு ஆரம்பீரப்பனோடு சேர்ந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார்ன்ற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அவர் நான் இப்போ வரமாட்டேன், டிசம்பர் 13 அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இல்லை நான் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல, ஆனால் நான் வெளியிலிருந்து ஆதரவு தருவேன் அல்லது நல்லவர்கள் வரணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறார். ஜனவரி 14 அடுத்த ஆண்டு 96 கலைஞர் கருணாநிதியை நீங்கள் என்ன ரஜினிகாந்தை விமர்சிக்கவே மாட்டேன்றீங்க, அவருக்கு பெரிய பொது வாழ்க்கை பின்னணியெல்லாம் கிடையாது, அவரை விமர்சிக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, எதுக்கு நான் விமர்சிக்கணும், அவர் திமுகவை விமர்சிக்கலை, நான் எதுக்கு அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கணும், அவர் பாட்டுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அவரும் வீரப்பனும் சேர்ந்து ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்கன்னா, ஏன்னா அது எப்படி வரும், எப்படி அவர்கள் தேர்தலில் போட்டி போட்டால் எப்படி வரும், அது தெரியல, போக போக தான் தெரியும் அப்படின்றாரு. அப்போது இது ஜனவரி 14 தினமணியில் இருக்கிற பேட்டி 1996. இப்போ அவராலே அது யாருக்கும் சரியாக பிடிபடலை. ரஜினியினுடைய தாக்கம், அவருடைய செல்வாக்கு, அவருடைய ஆளுமை, அதெல்லாம் போதுமான அளவு தெரியாத ஒரு நேரமாக தான் இருக்குது. அவர் வரலை அரசியலுக்குன்னு சொன்னது கண்டிப்பாக திமுகவை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு. அவர் அதை ஒரு நல்ல சகனமாக தான் எடுத்துக்கிட்டார். இதுக்கிடையில் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு 93 94 நடந்துருச்சு. அது என்னென்னா, புரட்சி புயல் வைகோ அவர் ஒரு தர்ம சங்கடத்திலேயே அந்த 89 அவர் இதுக்கு போயிட்டு வந்தார்ல, இலங்கை போயிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறம் ஒரு தர்ம சங்கடத்திலேயே அவர் இருக்கார். கள்ளத்தோணின்னு கூட வர்ணிக்கப்பட்டார். ஆமாம், அவர் விளம்பரம் தேடி அப்படின்லாம் கூட விளம்பரம் தேடி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்லாம் சொன்னதெல்லாம் உண்டு. அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே போய்ட்றார், கட்சியை பிரிச்சுட்டு. அவரோட ஒரு 8-9 மாவட்ட செயலாளர்களோடு கூட போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள் கட்சியினர் அவர் பின்னாடி போயிடுறாங்க. அது ஒரு பின்னடைவு தான். அந்த பின்னடைவை சரி கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்குது. அவர்கள் காங்கிரஸோட ஒரு உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, அது நடக்கலை. நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கார். அவர் ஹைதராபாத்தில் ஒரு திருமணத்தில், அவருடைய வீட்டு திருமணத்துலேயோ அதுலேயோ ஜெயலலிதா அம்மையார் பார்க்குறாங்க. ஒரு பேச்சு, தேர்தல் செலவுகளெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அம்மையார் அவர்கிட்ட சொன்னதா, நம்ம 2 பேரும் கூட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னு சொன்னதா ஒரு பேச்சு. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. இதுக்கு இடையில் ரஜினிகாந்த் தானே முயன்று மூப்பனாரோடு போய், இது அந்த அம்மாவோட கூட்டணி வச்சுக்கிறது மூப்பனார் மாதிரி பெருந்தலைவர்களுக்கெல்லாம் பிடிக்கலை. அந்த அம்மையாருடைய ஆட்சி ரொம்ப அலங்கோலமான ஒரு ஆட்சியாக இருக்குது, இவங்களோட போய் நம்ம கூட்டு வச்சுக்கிறதா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் 3 முறை ரஜினிகாந்த் நரசிம்மராவை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை நான் யாருக்கும் ஆதரவெல்லாம் தரலை, நீங்கள்
சேராதீங்க அந்த அம்மாவோட, அதை தான் சொல்ல வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றார். இதெல்லாம் அவரே சொல்லியிருக்கார். மராட்டியில் பேசுனதா கூட நம்ம அது பதிவுகள் இருக்குது. ஆமாம், சொல்கிறார். அப்புறம் வந்துடுறார். இதை அவரை மாற்ற முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட கிடையாது, வந்துடுறார். 3 முறை பார்க்குறாரு, வைக்கிறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேனுது. அவருடைய மனசை மாற்ற முடியல, ரஜினிகாந்தால் நரசிம்மராவ் மனசை மாற்ற முடியல, வந்துடுறார். இங்கே வந்த பிறகு இந்த அம்மையாருக்கும் அவருக்கும் கூட்டணி வரப்போகுதுன்ற மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்குது, நரசிம்மராவுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும். அந்த நேரத்தில் தயானந்த சரஸ்வதி அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அவர் இவர்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன நீ சும்மாவே இருக்க, நீ கொஞ்சம் சொல்லு, எடுத்து சொல்லு நரசிம்மராவுக்கு, ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்றார். உடனே இங்கேருந்து தொலைபேசியில் பேசுகிறார். பேசும்பொழுது என்கிட்ட இல்லை இந்த முடிவு, இது ஒர்க்கிங் கமிட்டி, எங்களுடைய செயற்குழுவில் தான் முடிவு பண்ணணும், நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நரசிம்மராவ் சொல்லிடுறாரு. இது முடிஞ்சு போயிடுது. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கூட்டணியுடைய அறிவிப்பு வந்துடுது. வந்த உடனே அதுக்கப்புறம் இவர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போயிடுறார் ரஜினிகாந்த். அங்கேருந்து ஒரு அறிக்கை தரார். இந்த அறிக்கையில் டெல்லியை விலைக்கு வாங்கியாச்சு, ஆனால் தமிழக மக்களை வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறார். இதுக்கிடையில் சோ ராமசாமி மற்றவர்களெல்லாம் முயன்று கலைஞரையும் மூப்பனார் ஒரு தனி கட்சி மார்ச் இறுதியில் 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ட்டு ஒன்று, டிஎம்சி, முதல்ல இந்த திரிணாமுல் காங்கிரஸுக்கு முன்னாடி அதுதான் டிஎம்சி, அதை ஆரம்பிக்கிறார். அவங்க 2 பேரும் சேரணும், இந்த பெரிய 2 ஆளுமைகள், பெரிய ஜாம்பவான்கள் சேரணும் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் சொல்கிறார். சோ ராமசாமி அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள் சேர்கிறார்கள். சேர்ந்து பாதிக்கு பாதி அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் இடங்களை தருகிறது திமுக. அவங்களுக்கு 40 இடங்கள் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு தனியாக தருது. அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் அந்த அம்மையார் 66 இடங்கள் அவங்களுக்கு தராங்க காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ் ஆமாம், அவங்க நிற்கிறாங்க, இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ அந்த காங்கிரஸினுடைய தலைவர் யாருன்னா குமரி அனந்தன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் குமரி அனந்தன் நிற்கிறாங்க. பெரும் வீழ்ச்சி அந்த தேர்தலில். அந்த அம்மா பிரச்சாரம் செய்ய போகும்போது முதல் முறையாக அந்த அம்மாவுடைய காரில் கல்லடியெலாம் விழுது. அதெல்லாம் முதல் முறை நடக்குது, சந்திக்கிறாங்க. அதெல்லாம் ஆமாம், அமைச்சர்கள் பல பேர் பிரச்சாரம் செய்ய முடியாத நிலைமையெல்லாம் இருக்குது. மார்க்சிஸ்ட் மாதிரியான கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் கூட போய் வைகோவோட சேர்றாங்க. அவருடைய எமர்ஜிங் எப்படி இருந்துச்சு? இல்லை, இடதுசாரிகள் மட்டும்தான், ஒரே ஒரு சிபிஎம் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் அங்கே போய் சேர்றாங்க. அவர் எல்லா இடத்துலையும் நிற்கிறாரு. அவர் வச்சுக்கிட்ட கூட்டு இவங்களோட, ஏன்னா 2 பேரையும் ஒழிக்கிறது தான் என்னுடைய வேலை, 2 பேரையும் எதிர்ப்பது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னார். ஜெயலலிதா அம்மையாரையும் வீழ்த்தணும், இவங்க திமுகவையும் வீழ்த்தணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதனால் அவரோட சிபிஎம் சேர்றாங்க. அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாரு. ஜனதாதளம் ஒரு 10 சீட்டு இருக்கும். ஆனால் அவர் வெல்லலை எந்த ஒரு இடமும். அவர் அதுக்கு பின்னால் கூட ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுக்காமல் போயிருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குன்னு கூட ஒருவேளை கூட இருந்திருக்கலாம், தெரியாது. இதெல்லாம் கவுண்டர் ஃபேக்சுவல். இது நம்ம யூகம் தான் செய்ய முடியும். அதனால் பெரிய ஒரு அலை அடிக்கிறது. அந்த அலையில் அந்த அம்மையாரே 8000 வாக்குகளில் பர்கூர் தொகுதியில் ஒரு பெரிய அளவில் தெரியாத ஒரு திமுக வேட்பாளர்கிட்ட தோற்று போயிடுறாங்க. மற்ற இடங்களில் எல்லாரும் சாரியாக தோற்று போகிறார்கள். 96 திமுக ஆட்சி வருது. 96லேருந்து 2001 வரைக்கும் நடந்த அந்த திமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி. அந்த ஆட்சியில் நிறையா ஸ்கீம்ஸ், நல்ல திட்டங்கள் வந்துச்சு. ஒரு நல்ல ஆட்சியாக நடந்துச்சு. அதில் என்ன தப்பாச்சு, ஏன் 2001 தேர்தலில் திமுக அவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது அப்படின்றத நம்ம கோடிட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை பேசும்போது பேசுவோம். 5 வருஷத்தில் இவங்க 1998 இந்த அம்மையார் விழுந்துட்டாங்க, எழுந்துக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய தேர்தல் அடி. இந்த அம்மையார் வெளியே வரலை. அந்த அளவுக்கு தன்னை ரொம்ப மனசோர்ந்து, அதாவது 1996 ஜெயலலிதாவுடைய படுதோல்விக்கு பிறகு 4 சீட்டு தான் பெறுறாங்க. அதுக்கு பிறகு முதல் பேட்டியில் கூட தேர்தல் கமிஷன், குறிப்பாக டிஎன் சேஷன் இதுக்கு ஒரு காரணமாக அவங்க சொல்கிறாங்க. பின்னால் அவரே கூட ஆதரிக்கிறார். அந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு வெறுப்பில் இருந்திருக்காங்க. ஆமாம், பெரிய மனசோர்வு அவங்களுக்கு வந்துடுது. அதுக்கு பிறகு அவங்க வெளியில் வர்றது அதிகமாக வரலை. அதுக்கப்புறம் ஒரு புது வாழ்வு அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, அங்கே வடக்கில் முதல் முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வருன்றதை அவங்க கணிச்சிடுறாங்க. அது கணித்த உடனே முதல் முறை இதுவரைக்கும் தீண்டத்தகாத ஒரு கட்சியாக பார்க்கப்பட்ட பிஜேபியோட அவர்கள் முதன்முறையாக
கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் 1998. அந்த கூட்டணியில் ஆமாம், இதுக்கிடையில் வந்து திவாரி காங்கிரஸில் இருந்த வழப்பாடி ராமமூர்த்தி இந்த பக்கம் வந்துடுறார். ராஜீவ் காங்கிரஸ், அப்படி தமிழக ராஜீவ் காங்கிரஸ்னு ஆரம்பிச்சிடுறார். அவர் நிற்கிறாரு. சுப்பிரமணியன் சுவாமி இவங்களோட இருக்காங்க. 98 நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் நடக்குது. அதை நம்ம வந்து 98 பார்க்கும்பொழுது பார்க்கலாம். அது 96லேருந்து 2001 வரைக்கும் நம்ம சட்டமன்ற தேர்தல்கள், அதையொட்டி இருக்க நிர்வாகங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். இதுக்கு இடையில் நமக்கு 98, 99 2 முறை வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல ஆளுமைகள், அது காங்கிரஸாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அவர்கள் எல்லாமே நிறைய மத்திய அரசில் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் நமக்கு தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் நிர்வாகத்திற்கு உதவிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, முதல்ல 13 மாதங்கள் தான் 1998 அதிமுக ஆதரித்த வாஜ்பேயினுடைய 96 to 98 வரைக்கும் தேவகவுடா, குஜ்ரால் 2 பேருமே இருக்கும் பொழுது இங்கே திமுகவிலையும் ப. சிதம்பரம் உட்பட இல்லை, திமுக எந்த இடமும் வெல்லலையே. அவர்கள் வந்து ப. சிதம்பரம் இருந்தார். அவர் டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அவர் நிதியமைச்சராகவே இருந்தார் நினைக்கிறேன். முரசொலி மாறன் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். அது ஒரு பெரிய பொறுப்பான எனக்கு சரியாக தெரியல. அந்த 2 ஆண்டுகளில் பெருசாக நிறையா நல்லது நடந்ததா எனக்கு தெரியல. அது ரொம்ப வேகமாக அந்த ஆட்சிகள்லாம் மாறிச்சு. அப்புறம் 13 மாதங்கள் நடந்த இந்த ஆட்சியிலையும் சோம் ஒருத்தர் டிஃபென்ஸில் இருந்தார். அதுவும் அவர் துணை அமைச்சர். அவர் வந்து ஒரு விமான விபத்தில் இறந்துடுறார். சரி, இப்போது அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பங்கு பெற்ற வாஜ்பாய் அவர்களுடைய அரசில் கூட தம்பிதுரை உட்பட சட்ட அமைச்சராகவும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பெறுறாங்க. இல்லை, ஒன்றும் பெறலை. அந்த அம்மாவுடைய வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இன்னொரு முக்கியமான கோரிக்கை திமுக அரசு கலைக்கணுன்றது. ஒரே ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழக ராஜீவ் காங்கிரஸினுடைய தலைவர், பெரிய ஆளுமை அவர், வாழப்பாடி ராமமூர்த்தி, அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சராக உயர்கிறார். அவர் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நான் கேள்விப்படுறேன். நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காருன்ட்டு பெரிய ஆளுமையாக இருந்தார். அவர் போனது ஒரு பெரிய இழப்பு தான் நமக்கு. அந்த 13 மாதங்களில் வந்து ஜெயலலிதா இங்கே போயஸ் கார்டனுக்கும் டெல்லிக்கும் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள். அந்த ஆட்சியில் மதிமுகவும் இருந்துச்சு. மதிமுகவில் வைகோவுக்கு 2 முறையோ என்னமோ அவர் வந்து பதவி தரேன்னு சொல்லி கூட வந்து வேண்டான்னு சொல்லிடுறாரு. செஞ்சி ராமச்சந்திரனும் எல் கணேசனும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தொகுதிகளுக்கெல்லாம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. பட் அந்த 13 மாதங்கள் ஒரு நிலையில்லாத ஒரு ஆட்சியாக நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்ற அளவில் தான் வாஜ்பாயுடைய ஆட்சி நடந்துச்சு. இதுக்கு முன்னால் 2001 பேசுவதற்கு முன்னால் மீண்டும் 99 அதில் வந்து திமுக வாஜ்பாய் அவர்களுடைய கூட்டு சேரக்கூடிய ஒன்று வந்தது. ஏன்னா அவர்கள் வந்து அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிகளை கடுமையாக விமர்சித்து கொண்டு அவர்கள் கூட்டு சேர்ந்த அந்த தருணம் எப்படி இருந்தது சார்? நீங்களும் எப்படி பார்த்தீங்க? நான் அப்போ இங்கே இல்லை, நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது இவர்கள் இவ்வளவு தூரம் பிஜேபியை வந்து இவர்கள் தழுவி கொள்வார்கள் அப்படின்ட்டு. அதான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, தீண்டத்தகாத கட்சின்ற இடத்துல இருந்த அதை வந்து அதனுடைய தீண்டாமையை ஒழிச்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். அப்போ அது வந்து கோஷர் ஆகிடுச்சு. அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உணவாக மாறி போயிடுச்சு. அது போன பிறகு அந்த அம்மாவை வீழ்த்தணுன்றதுக்காகத்தான் இவர்கள் அந்த பக்கம் போகிறாங்க. அது ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னும் சொல்கிறாரு. அதெல்லாம் அதுக்கப்புறம் அவர்கள் கூட்டு சேர்றாங்க. அந்த அமோக வெற்றியை பெறுகிறார்கள். இப்போ இன்றைக்கு அதாவது 2026 மாதிரியான காலகட்டங்களில் 25 மாதிரியான காலகட்டங்கள் ரொம்ப கடுமையாக பிஜேபி குறித்து திமுக அவர்கள் எதிர்ப்பு மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டோம், அதனால தான் நாங்கள் அதில் அவரோடு ஒரு நல்லுறவை பேணணும் அப்படின்னு சொல்கிறத உங்களால் அது வாஜ்பாய் வந்து ஒரு மிதவாதி அப்படின்ற ஒரு முகம் அவருக்கு இருந்துச்சு. அவர் தான் முகூட்டா, அதாவது அவர் தான் முகமூடி. அவர் தான் அந்த முகமூடியை போட்டுக்கொண்டு அன்றைக்கு இருந்த பிஜேபி செயல்பட்டதாக சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாஜ்பாய் ஒரு மிதமான போக்கு, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறது, ஒரு பெரிய அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் அல்லது ஆளுங்கட்சியினுடைய தலைவர், ஒரு வெறித்தனமான ஒரு தலைவர் அப்படிலாம் கிடையாது. அவர் 2வது ஆட்சி வரும் அவர் 1999 2004 வரைக்கும் ஆட்சி நடக்கும்பொழுது தான் உங்களுக்கு 2002 கோத்ரா வருது. அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக
தோற்றதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். 99 அவர்கள் பிஜேபியோட அவர்கள் உறவு வச்ச பிறகு அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். எந்த ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து ஒரு கட்சியே உருவாக்கினாரோ, தான் தொடக்க காலத்திலிருந்து இருந்த ஒரு கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் பேரியக்கத்தை விட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை சேர்த்து தொடங்கி அந்த கட்சி திமுகவோடு கூட்டு வைத்து அவர்கள் பெரிய இடத்துக்கு வந்தார்களோ, அவருக்கு அதில் கொஞ்சமும் விருப்பமில்லை. அவரால் அந்த மாதிரி ஒரு சமரசம் செய்து கொள்ள முடியவில்லை. அவர் முதல்ல வெளியே வரார். எல்லா கட்சிகளும், முஸ்லிம் லீக், முஸ்லிம் இயக்கங்கள் பல வெளியே வந்துடுறாங்க. இப்படி அவர்கள் பலவீனப்பட்டு தனியாக தனிமைப்படுத்தப்படுகிறது திமுக. இந்த சூழலில் தான் 2001 அவர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இப்போ 96லேருந்து 2001 வரைக்கும் நம்ம சட்டமன்ற நிகழ்வுகள் பார்த்தோம். இதில் இன்னொரு பர்சனாலிட்டி எமர்ஜிங் ஆகிறாரு. அதாவது மூப்பனாரால் அன்றைக்கி தொல் திருமா அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வர்றார். அந்த எஃபெக்ட் அது மூப்பனாருடைய ஆக்டிவிட்டீஸில் தான் இப்போ இங்கேருந்து பிரிஞ்சு இவங்க பிஜேபியோட திமுக உறவு கொள்வதனால அவர் ஒரு கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போது அவர் தொல் திருமா அவர்களுடைய என்ட்ரி நீங்கள் எப்படி? அது ஒரு நல்ல முயற்சி. அவர் உண்மையிலேயே மக்கள் தலைவர் மூப்பனார் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர்கள், அவரை பின்பற்றுபவர்கள் சொல்லுவார்கள். தலித் அரசியலுக்கு பிள்ளையார் சுழி போட்டது அவர். திருமாவளவன் மட்டுமல்ல, உங்களுக்கு அதுக்கு இவரும் வந்துடுறார். யார்? டாக்டர் கிருஷ்ணசாமியும் வந்துடுறார். இது 99. டாக்டர் கிருஷ்ணசாமி நான் நினைக்கிறேன் 2006 ஒட்டப்பிடாரத்தில் நிற்கிறார். ஜனதா கட்சி வேட்பாளராகவும் என்னமோ நிற்கிறார் அவர். அது நடக்குது. அதனால் அவர் வந்துடுறார். முதல்ல தெற்கில் இருந்தால் தலித் அரசியல் பிரவேசம் நடக்குது. அதற்கு பிறகு பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள்லேயே நிறைய வெளியில் தெரிஞ்ச ஒரு இயக்கமாக வட தமிழக மாவட்டங்களில் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏன்னா அது ஒரு கட்சி அரசியலுக்கு வரணுன்ற மாதிரி அவர் நினச்ச மாதிரியே தெரியல. அவரை கொண்டு வரார். அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கார். திரும்ப ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்கள் ரசிக்கலை, சில இடங்களில் பேசவே முடியல கூட்டங்களில் அப்படின்லாம் பேசியிருக்கார். மிக்க நன்றி சார். இந்த 96லேருந்து 2001 வரைக்குமான இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறீர்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் பலமுறை குறிப்பிடுவது போல் 1952லிருந்து தற்பொழுது 1996, 98, 99 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு முக்கிய அரிய சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களில் இடுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.